குட் மார்னிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அஃபேர்ஸ் க்ளவுடோட ஜூலை 2 இன்சைட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ எந்தெந்த பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஓகே, ஃபஸ்ட் நியூஸ் என்னென்னா, ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் பார்க் வந்து சர்வே எடுத்திருக்காங்க. ஸோ யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இது வந்து டாப் பிளேஸ் ஸ்டேட் வந்து யாருன்னு பார்த்துங்க. ஓகே, இந்த மீட்டிங் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, என்விரான்மெண்டல் மினிஸ்டர் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு ரிப்போர்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. MEE. ஓகே, 438 நேஷ்னல் பார்க் வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, நேஷ்னல் பார்க் அண்ட் வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸ் ரிலீஸ் பண்ணது யார்? பூபேந்திர யாதவ். இதில் டாப் ஸ்டேட் யார்? யூனியன் டெரிட்டரி கேட்டகரி யார் வர்றா அது. ஓகே, அதே மாதிரி வந்து லோவஸ்ட் யார் அப்படிங்கிறதும் பார்த்துங்க. லடாக் வந்து லோவஸ்ட். ஓகே, இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 2006 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியம். ஓகே, 3 பாயிண்ட்டா. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, இண்டிவிஜுவல் கேட்டகரியில் வந்து எர்ணாகுளம் டச்சிக்கம் நேஷ்னல் பார்க். ஓகேங்களா, எர்ணாகுளம் டச்சிக்கம் நேஷ்னல் பார்க். சப்போஸ் இந்த சம்மந்தமான நியூஸ் எதுவுமே வரல அப்படின்னாலும் இவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, எர்ணாகுளம் நேஷ்னல் பார்க் ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ், இட் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க. ஓகேங்களா, இல்லைன்னா டச்சிக்கம் அப்படின்னு கேட்பாங்க. டச்சிக்கம் அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. அவ்வளோதான் 4. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வர்றதுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த 4 தான் வரும். ஓகே, வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். இல்லைங்க, இல்லைங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அச்சீவ்மெண்ட் யாருன்னா, டெக்பீர் சிங், 6 வயசு பையன். ஓகேங்களா, ஸோ இந்த டெக்பீர் சிங் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, எல்பிரஸ் அப்படிங்கிற மவுண்ட்டை வந்து ஏறி இருக்கான். ஓகேங்களா, ஸோ இந்த எல்பிரஸ் மவுண்டன் வந்து எங்கே இருக்குது? 1 அதோட மீட்டர் எவ்வளவு? ஓகே, 5, 6, 4, 2. ரிவர்ஸ்லேருந்து வந்தீங்கன்னா 2, 4, 6 ஈவன் நம்பர், இன்க்ரீஸிங் ஈவன் நம்பர். லாஸ்ட்டில் வந்து 5. ஓகே, 2. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஏஜில் வந்து ஆப்ஷன் வைக்கலாம். 6 வருஷம் 9 மாதம், 6 வருஷம் 8 மாதம், 6 வருஷம் 7 மாதம், இந்த மாதிரி தான் வைப்பாங்க. ஓகே, யங்கஸ்ட் பர்சன். ஸோ இதுக்கு முன்னாடி யாரை வந்து சர்பாசிங் பண்ணுறாரு அப்படின்னா, வாகா குஷங்க்ரா. ஓகே, மகாராஷ்டிரா. இந்த பையன் வந்து பஞ்சாப். அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது இதில்? வந்து வேறு எதுவுமே கிடையாது. இதில் வந்து வரவே வராது. ஓகே, ரஷ்யாவை பற்றி ஸ்ட்ராட்டஜிக்கு கேட்கலாம், அது வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா ரஷ்யா வந்து பாப்புலரான கண்ட்ரி. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரெகுலராக நியூஸில் வருது, அதனால் கேட்க மாட்டாங்க. ஓகே, ஜஸ்ட்டு படித்து மட்டும் வச்சுங்க. ஓகே, அவ்வளோதான். சப்போஸ் வந்து இங்கே கிளிமஞ்சரோ கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகே, கிளிமஞ்சரோ இந்த மாதிரி வந்து 7 பீக் இருக்கு இல்லையா, அதோடது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் என்ன சொல்கிறது, ரேர் தான். ஓகே, அதனால் இந்த நியூஸில் இதுதான் முக்கியமானது, வேறு எதுவும் பெருசாக இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து வரவே வராது, எந்த நியூஸுமே வராது. இந்த இதில் வந்து எந்த கேள்வியும் வராது. ஒன்று தான். ஸோ இந்த மை பாரத் போர்ட்டல் இருக்கு இல்லையா, இந்த மை பாரத் போர்ட்டல் வந்து ஃபஸ்ட்டு எந்த இயரில் லான்ச் பண்ணாங்க? 2023 அக்டோபர் 31. இதுதான் வரும். அவ்வளோதான், வேறு எதுவும் வராது. ஓகே, அடுத்தது இதிலிருந்து வராது, எந்த நியூஸும் வராது. ஓகே, இதிலிருந்து நியூஸே வராது. இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி தான். இதிலிருந்து நியூஸ் வரும். அதானி வந்து பார்த்திங்கன்னா 15 GW வந்து ரினியூவபிள் எனர்ஜி வந்து அச்சீவ் பண்ணிட்டார். ஓகே, ஃபஸ்ட்டு நியூஸு. ஃபஸ்ட்டு இந்தியன் கம்பெனி இன் ரினியூவபிள் எனர்ஜி. ஓகே, செகண்டு. ஓகே, அடுத்து வந்து அவங்களோட டார்கெட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 50 மெகாவாட், அதாவது 50 ஜிகாவாட்டு பை 2030. ஓகே, இவர் 50 ஜிகாவாட் அச்சீவ் பண்ணார்னா இண்டிவிஜுவலாக, ஓவராலாக வந்து நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 500 ஜிகாவாட் 2030. ஓகே, ஸோ NTPC கூட 2032 வந்து 60 ஜிகாவாட் வச்சுருந்தாங்க. ஓகே, அவ்வளோதான். இதில் வந்து பெருசாக நியூஸ் எதுவும் வராது இதை தவிர. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து வருவான், இதில் வைப்பான், இதில் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து வைப்பான். ஓகேங்களா, கண்டிப்பாக வைப்பான். 2 மார்க் வரும். ஓகே, இது என்ன அப்படின்னா, யூனிகார்ன் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் ரிலீஸ் பண்ணால்? 1 ஹூரன் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இது எங்கே இருக்குது? சைனாவில் இருக்குது. ஓகே, 2nd எடிஷன் 7th எடிஷன். ஓகே, 3rd வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாவோட ரேங்க்கு எவ்வளவு யூனிகார்ன்ஸ் இருக்குது, போன வருஷம் எவ்வளோ இருந்துச்சா அதையும் ஞாபகம் வச்சுங்க. 64 இருக்குது, போன வருஷம் 67 இருந்துச்சா? ஆமாம், ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் தான் வந்து இந்த டாப் 5. ஓகே, டாப் 5 கண்ட்ரீஸ்
நமக்கு தெரியும் இல்லையா, டாப் 5 கண்ட்ரிஸ் கேட்குறது ரொம்ப ரேர் தான். ஏன்னா வந்து பெரிய பெரிய கண்ட்ரிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆப்ஷனில் எலிமினேட் பண்ணிடலாம். யூஎஸ்ஏ எலிமினேட் பண்ணலாம், சைனாவை எலிமினேட் பண்ணலாம், இந்தியா பாப்புலேஷன் அதிகம் அதனால் இருக்கும். அடுத்தது யூரோப் கண்ட்ரியில் ஏதாவது இருக்கும், இல்லைன்னா ரஷ்யாவை கெஸ் பண்ணுவீங்க. ஓகேவா, அப்போ வந்து நம்ம ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறது வாய்ப்பு கம்மி. சும்மா பார்த்து வச்சுங்க. அப்படி சப்போஸ் கேட்குறான்னா யூஎஸோடது எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்பான். ஓகேங்களா, 758. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கம்பெனி யார் அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்பேஸ் எக்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இதை தாண்டி வந்து வேறு எதுவும் பெருசாக வந்து வராது. ஓகே, சிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ ஃபஸ்ட்டு கேட்பான். பெங்களூரோட ஸ்பாட் எவ்வளோ வேர்ல்டு வைடில் சிட்டியில் 7வது. அவ்வளோதான். ஓகே, இதை தாண்டி வேறு எதுவும் வராது. அப்புறம் இன்னொரு நியூஸ் ஒன்று பார்த்தனே, எங்கே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, நோட்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, இந்த நோட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு யூனிகார்னுங்கிறது சொன்னது வந்து டேர்ம் வந்து சொன்னது 2013 அமெரிக்கன் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ஏலின் லீ. ஓகே, ஏலியன் வச்சுக்கலாம். அவர் தான் வந்து இந்த யூனிகார்ன் அப்படிங்கிற வேர்டு வந்து சொன்னார் 2013. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். கேட்பாங்க கண்டிப்பாக, இப்படி தான் கேட்பாங்க. டைரெக்டாக இருக்கிற கொஷின்ஸ் வந்து கேட்கவே மாட்டான். ஓகே, இந்தியாவோட ஸ்பாட் என்ன, 63வது பிளேஸு, 64 யூனிகார்ன்ஸ் இருக்குது. எல்லாருமே ஆன்சர் போடுவீங்க. ஆனால் அவன் அப்படி கேட்க மாட்டான், இப்படி தான் கேட்பான். எப்படி 2013 இந்த யூனிகார்ன் சொன்னேன் இல்லையா, அவரோட பேர் என்ன அப்படின்னு கேட்பான் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான். ஸோ இது வந்து யூனிகார்னோட நெட்வொர்க் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நிறைய எக்ஸாமில் கேட்டாங்க. அதனால் கேட்குறது வாய்ப்புகள் கம்மி தான். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், அதனால் கேட்க மாட்டாங்க. ஓகே, அவ்வளோதான் இதில். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குளோபலாக யார் சேட்டலைட்ஸ் வந்து அதிகமாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்தியாவோட பொசிஷன் மட்டும் பார்த்து வச்சுங்க, எவ்வளோ சேட்டலைட் மட்டும் பார்த்து வச்சுங்க. அவ்வளோதான். இதுலேயும் பெருசாக கேட்க மாட்டான். ஃபஸ்ட்டு யூஎஸ், இதில் பெருசாக எல்லாம் கேட்க மாட்டான். ஓகே, இஸ்ரோ பற்றினதும் ஃபேமஸ் தானே, அதுவும் கேட்க மாட்டான். ஓகேங்களா, ஜஸ்ட் மட்டும் பார்த்து வச்சுங்க, அவ்வளோதான். ஓகே, அடுத்து வந்து சுரினாம் இருக்காங்க இல்லையா, இது வந்து அமேசானில் அதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து கேட்க மாட்டான். ஓகே, இந்த இதில் வந்து கேட்க மாட்டான். இதில் வந்து பார்த்திங்கன்னா சுரினாம் இருக்கு இல்லையா, இது எங்கே இருக்குது, சதர்ன் அமெரிக்காவோட ஒரு கண்ட்ரி. ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அமேசான் நேஷன். அமேசான் அப்படிங்கிறது அமேசான் காடுகள் இருக்கிற ரீஜியனை தான் வந்து அமேசான் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேசில் எல்லாமே வரும். பிரேசில் பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வரும். இதில் வந்து ஃபஸ்ட் கண்ட்ரி சுரினாம் தான் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கிட்ட வந்து மலேரியா ஃப்ரீ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு கண்ட்ரி. ஏன்னா இந்த சுரினாம் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து படிச்சிருக்க மாட்டோம், புதுசாக இருக்குது, அதனால் கேட்பான். ஃபஸ்ட்டு சதர்ன் அமெரிக்கா கண்ட்ரி. ஓகே, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 46 கண்ட்ரி ஒரு டெரிட்டரி வந்து வாங்கியிருக்கு. எவ்வளோ வாங்கியிருக்குன்னு கேட்பான். 2 முடிஞ்சா. ஓகே, இந்தியாவோட மலேரியா ஃப்ரீ டார்கெட் எந்த இயர் அப்படின்னு கேட்பான். இந்தியா வந்து மலேரியா ஃப்ரீ வந்து வாங்கலை. ஓகேங்களா, மலேரியா ஃப்ரீ வாங்கலை. 2030 தான் இந்தியாவோட டார்கெட்டு. 4வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரி வந்து மலேரியா ஃப்ரீ சர்டிஃபிகேட் வாங்கணும்னா எத்தனை வருஷம் வந்து மலேரியா கேஸ் வந்து இல்லாமல் இருக்கணும், வராமல் இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. 3 வருஷம். எங்கே இருக்குமே, இங்கே தான் நான் பார்த்தேன். இங்கே இருக்கு பாருங்கள். 3 வருஷம் கண்டினியூஸாக 3 வருஷம். ஓகேங்களா, ஓவரால் கிடையாது, கண்டினியூஸாக 3 வருஷம். ஓகே, அவ்வளோதான். ஓகே, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் படித்து வச்சுங்க. டெட்ராஸ் ஜெனீவாவில் இருக்குது, சுவிட்சர்லாண்டில் 48 வந்துச்சு. ஓகே, சுரினாமோடது கேபிட்டல் கரன்சி ஞாபகம் வச்சுக்க. 5வது பாயிண்ட்டு பராமரிப்போ டாலர். ஓகே, அவ்வளோதான். இது வந்து வெயிட்டேஜ் அதிகம். இந்த கொஸ்டினுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகம், கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து வந்து பேங்கிங்கில் வந்து இது வந்து ரேர் தான். ஓகே, ஓவர்சீஸோட ஃபினான்ஷியல் அசட் வந்து 72% அதிகமாக இருக்குது. அது வந்து கரன்சி டெபாசிட் இது எல்லாமே சேர்த்து தான். ஓகே, ஸோ இது வந்து ரேர் தான். அந்த 72% வந்து ரொம்ப முக்கியம். அவ்வளோதான். அதை தாண்டி வந்து வேறு எதுவும் பெருசாக கேட்க மாட்டான். அடுத்தது ஸ்லைஸ் இருக்காங்க இல்லையா, இது ரொம்ப முக்கியமான நியூஸ். ஸ்லைஸ் வந்து இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு பேங்க்கு. ஓகேங்களா, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ஓப்பன் பண்ணுறாங்க. லீடிங் ஃபின்டெக். ஓகே, பேங்க் கிடையாது, லீடிங் ஃபின்டெக்கு. இவங்க வந்து யூபி பவர்டு பேங்க் பிரான்ச். ஓகே, இது வந்து பேங்க் தான். ஸ்லைஸ் கூட இப்போ ரீசெண்டாக வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் கூட வந்து மிங்கிள் பண்ணாங்க இல்லையா. ஓகே, ஸோ இந்த யூபி பவர்டு பேங்க் பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு ஃபின்டெக் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸ்லைஸ். சொல்லிடுவீங்க எந்த ஏரியா அப்படின்னு சொல்லி ஏரியா வந்து கேட்பான். கோரமங்கலா. ஓகே, கோரமங்கலா அது சுற்றி இருக்கிற ஒரு 4 ஸ்டேட்டை வந்து இன்னும் அடிஷ்னலாக வந்து கேட்பான்.
கேலே ஆரம்பிக்கிற மாதிரி, கொச்சின், கொல்லம், கோரமங்கலா அப்படிங்கிற மாதிரி, ஓகேங்களா? அந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில். அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ கீழே இருக்குது பார்த்தீங்களா, ரீசெண்டாக வந்து அசாமோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கோட மெர்ஜ் ஆச்சு, ஓகேங்களா? அவ்வளோதான். இதில் வந்து பெருசாக எதுவும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5வது யூனிக்கான வந்திருக்கு. 120 இது ஃபண்டு வந்து ரைஸ் பண்ணதுனால ஜம்போ டெயில். ஓகே, 5வது யூனிக்கான ஜம்போ டெயில். ஃபஸ்ட்டு 4 என்னென்னு படித்து வச்சுங்க. அடுத்தது 100வது யூனிக்கான் என்ன அப்படின்னு படித்து வச்சுங்க. நான் வந்து ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன், 100வது யூனிக்கான் ஏதாவது ஒரு எக்ஸாமில் கேட்டுருவான். ஓகே, 5வது யூனிகான் 2025 5வது யூனிகான். அவ்வளவுதான், பெருசாக எதுவும் இல்லை. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துங்க. அவ்வளோதான். இதிலிருந்து பெருசாக எதுவும் கேட்க மாட்டான். ஓகே, நான் கூட யோசித்தேன் EOAAS வந்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. அப்ரிவியேஷன் கேட்க மாட்டான். ஏன்னா AA வந்து செகண்ட் ஏ, அதோட அப்ரிவியேஷன் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஏ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனாக வைக்கவே முடியாது. ஈஸி. எர்த் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் சொல்லிடுவாங்க. ஏன்னா வந்து ஸ்பேஸ் ரிலேட்டடான ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா ஈஸியாக சொல்லிடுவாங்க. அதனால் கேட்க மாட்டான். இதில் கேட்கவே மாட்டான். ஓகே, அடுத்து வந்து அப்பாயின்மெண்ட்ஸ். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்பாயின்மெண்ட்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தது வந்து ஹை வெயிட்டேஜில் இருக்கிற நியூஸஸ் அப்படின்னு ஒரு வேர்டே கிடையாது. நான் வந்து பல முறை வந்து யூஸ் பண்ணி மைண்டில் அப்போ ஏற்றிக்குவேன், அதுக்கப்புறம் மறந்துடுவேன். நியூஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி இருந்த நியூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிறது, ஓகேங்களா? இதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லைனர் மாதிரி தான். ஓகே, பராக் ஜெயின் வந்து ரா அண்டு AOWோட நியூ சீஃபாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது முக்கியம். ஓகே, இதை தாண்டி வந்து பாசிபிலிட்டி வர்றது வந்து பார்த்திங்கன்னா டென்யூர் கேட்பாங்க, 2 வருஷம் டென்யூர். ஓகே, அவ்வளோதான். அடுத்தது வந்து இது கேட்க மாட்டாங்க, இது கேட்கவே மாட்டாங்க. படித்து வச்சுங்க, நியூஸ் படித்து வச்சுங்க, ஆனால் கேட்க மாட்டாங்க. இது வந்து கேட்க மாட்டாங்க, இதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ரீசன் சொல்லணும் இல்லையா? ஏன்னா வந்து உலகத்திலே முதல்ல டெக்னாலஜியில் ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா அது அமெரிக்காக்காரனாக தான் இருப்பான், ஓகேங்களா? அப்போ வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் போட்டுருவாங்க. அவன் போட வைக்கக்கூடாது இல்லையா, கொஸ்டின் ரெடி பண்ணுறவன். அதனால் அந்த மாதிரி கேள்வி வந்து கேட்க மாட்டான். அடுத்து வந்து US ஓப்பனில் வந்து அனுஷ் ஷெட்டி வந்து ஃபஸ்ட்டு டைம் மென்ஸ் சிங்கிள் வந்து வின் பண்ணியிருக்காரு. கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா இவர் வந்து யாரை டிஃபீட் பண்ணார் அப்படின்னு கேட்பாங்க. கனடாவை சேர்ந்த பிரியன் யாங் அவர் தான் வந்து டிஃபீட் பண்ணி ஃபஸ்ட் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காரு. அப்படி தான் வரும். கனடாவோட பிரியன் யங்கை தான் வந்து கேட்பாங்க, ஓகேங்களா? மற்றபடி வேறு எதுவும் கொஸ்டின் எதுவும் இருக்காது. அடுத்து உத்தராகண்ட் வந்து புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. வராது, ஓகேங்களா? இந்த புக்கு வராது. அவ்வளோதான். டாக்டர்ஸ் டே இதெல்லாம் வந்து தீம் இருந்துச்சு அப்படின்னா படித்து வச்சுங்க, அவ்வளோதான். அடுத்து வந்து ராஜ்பவன் ஆனந்தம் ஸ்கீம், ஓகேங்களா? இது வந்து கேன்சர் பேஷண்ட்டை இது பண்ணவங்களுக்காக ஒரு செக் அப்படிங்கிறது கொடுத்துருக்காரு. சப்போஸ் கொஸ்டின் வருது அப்படின்னா கோவாவோட கவர்னர் யார் அப்படின்னு கேட்பாங்க, ஸ்ரீதரன் பிள்ளை, ஓகேங்களா? ஓகே ஓகே அவ்வளோதாங்க. ஓகே, கோவாவில் இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளோ தான். ஓகே, இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாடா, பை பை.